ஹலோ எவ்ரிவன். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம குவிக் இன்ஃபோ பைட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 வருஷமா திருப்பதியில குடுத்துட்டு இருந்த லட்டுவ பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு பப்ளிக் மீட் பண்ணி பிரஸ்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பதியில செய்ற லட்டுக்கு யூஸ் பண்ற கீ வந்து கலப்படமாயிருக்கு அப்படின்னு சொல்லி, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி மேல ஒரு அலிகேஷன் வந்து வைக்கிறாரு. அதாவது அவங்க இந்த திருப்பதியில செய்ற லட்டு மேல கூட வந்து ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்றாரு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லட்டுக்கு யூஸ் பண்ற அந்த கீயோடைய ஒரு லாட்ட தான் வந்து அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்பி அந்த ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல நெறைய ஃபாரின் ஃபேட் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி அனிமல் ஃபேட் ஐட்டம்ஸும் வந்து அதுல வந்து கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபிஷ் ஆயில் இருக்கு, அதுல பீஃபோட தாரோ இருக்கு, அது இல்லாம வந்து வெஜிடபிள் ஆயில் கலந்திருக்கு, வனஸ்பதி கலந்திருக்கு அப்படின்னுட்டு நெறைய வந்து அது வந்து அடல்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, அதோடைய ஒரு ரிப்போர்ட்டையும் வந்து மீடியால காமிச்சு, பப்ளிக் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றாரு. "இங்க பாருங்க, இந்த எக்ஸ்சிஎம் வந்து எப்படி திருப்பதியில குடுக்குற லட்டுல கூட ஊழல் பண்ணியிருக்காங்க. அண்ட் பல பேருடைய ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ வந்து இத வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்து ஒண்ணு பண்றாரு. ஸோ இதுதான் வந்து நடந்த நியூஸ். இதிலிருந்து நம்ப கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, இதுல நமக்கு நெறைய கேள்விகள்லாம் வந்து தோன்றுது. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த திருமலி திரு திரு தி திருமலா திருப்பதியோடைய கமிட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லாட் வந்து நாங்க வந்து டெஸ்ட் பண்ணோம். இந்த கீ வந்து அடல்ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட் இப்படி வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு, அந்த டோட்டல் லாட்ட வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு இனிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப சிஎம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து இந்த ரிப்போர்ட்ட காமிச்சு, இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்ச பிறகு, இதையும் வந்து அந்த கமிட்டி வந்து அக்ரி பண்றாங்க. எல்லாத்த விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெய்ய தயாரிக்கிற கம்பெனி வந்து ஏஆர் டைரி ஃபுட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு கம்பெனி. ஸோ இப்ப நேத்து வந்து இந்த ஏஆர் ஃபுட்ஸ சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த அலிகேஷன் எல்லாமே வந்து நிஜமாலுமே வந்து ஃபால்ஸ் அலிகேஷன். ஏன்னா வந்து இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்றது வந்து நம்ம நார்மலா வந்து வேற ஏதோ ஒரு கலப்படம் ஒரிஜினலா செய்யறத விட இந்த ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்றது வந்து நிஜமாலுமே வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேர். இந்த ஃபிஷ் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி. அது இல்லாம வந்து இந்த ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து ஸ்மெல்லுல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து கண்டுபிடிக்காம இருக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஏஆர் டைரி ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பல காலமா வந்து நாங்க நெய் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து நாங்க வந்து கலப்படம் பண்ண நெய்ய வந்து தயாரிச்சதே இல்ல. அது இல்லாம இந்த திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க எங்க இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பண்ணி, அந்த டெஸ்ட்ல வந்து அந்த லாட் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் வந்து நாங்க வந்து தேவஸ்தானத்துக்கு அனுப்புவோம். அங்க தேவஸ்தானத்துக்கு அனுப்புன பிறகு, அங்க வந்து இன்னொரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண பிறகு தான் வந்து இத அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெய்யில வந்து லட்டு பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நேத்தி வந்து இந்த ஏஆர் ஃபுட்ஸ் ல இருக்கிற வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து இத பத்தி வந்து பேசியிருக்கிறாரு. இதுல முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிரசாதம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம். பிரசாதம் இஸ் a sacred food offering in Hinduism that is prepared for devotees after a god is praised and thanked. The food is offered to the deity during worship called puja. It's believed that deity partakes the offering and then returns it, consecrating it. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரசாதத்தோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து, அத வந்து ஒரு லவ்வோட கடவுள பிரைஸ் பண்ணி, தேங்க் பண்ணி பண்றதுக்காக ஒரு ஒரு சாப்பாடு வந்து பண்ணி, அத வந்து நம்ப கடவுளுக்கு வச்சு பூஜை பண்ண பிறகு, இட் இஸ் பிலீவ்ட் தட் கடவுள் வந்து அத கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அத தூய்மைப்படுத்திட்டு, அவரு வந்து உங்களுக்கு அத குடுக்குறாரு. அத தான் நம்ம சாப்பிடுறோம். அப்படின்றது தான் பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க. சச் எ எக்கானமி ஆஃப் ஸ்கேல்ல ஒரு லட்டு வந்து பிரிப்பேர் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும். அங்க வந்து எவ்ளோ லட்சம் லட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து சேல் ஆகுது. அண்ட் அது வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு எக்கானமி ஆஃப் ஸ்கேல்ல வந்து இந்த புரொடக்ஷன் நடக்குது அப்படின்னுட்டு. ஏன்னா, இதுக்கான விலைய வந்து அவங்க ரொம்ப ஜாஸ்தியா வைக்க முடியாது. பட் நெறைய சேல் ஆகுது. எல்லாருக்கும் குடுக்கணும். அது கூடவே வந்து ஒரு எக்கானமி ஆஃப் ஸ்கேல்லயும் குடுக்கணும். அதாவது எல்லாரும் வாங்குற விலையிலயும் குடுக்கணும். இப்படி ஒரு இது குடுக்கணும் அப்படின்னா,
அது பிரசாதமா இருக்க முடியுமா? அப்படின்றதே வந்து ஒரு கேள்விதான். இது வந்து ஜென்ரலா வந்து நெறைய அங்க இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிரசாதம் இல்ல. இது வந்து ஒரு தின்பண்டம். அங்க வந்து ஒரு பிசினஸ்க்காக குடுக்குறாங்க. இது வந்து ஒரு பிரசாதமா கன்சிடர் பண்ண முடியுமா? அப்படின்னா வந்து அது வந்து நிஜமாலுமே வந்து ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றது. பிளஸ் இங்க திருப்பதியில இது இது வந்து ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ். அங்க வந்து நீங்க வந்து ஒரு காசு இருந்தா உங்களால கடவுள கிட்ட போய் பார்க்க முடியும். காசு இல்ல அப்டின்னா, நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இவ்ளோ ஒரு இன்டிஃபரன்ஸஸ் இருக்கிற இடம் வந்து எப்படி வந்து ஒரு கடவுளுக்கான இடமா இருக்க முடியும் அப்டின்றது என்னோட கருத்து. ஸோ அது வந்து ஜென்ரலா எல்லாருடைய கருத்து கிடையாது. அதனால நான் வந்து ஜென்ரலா வந்து இந்த ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கோயில்ல வெயிட் பண்ணி ரொம்ப நெறைய காச கட்டி போய் பார்க்கறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. பட் ஆனா இதுல நம்பிக்கை வச்சு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க வந்து இந்த லட்டுவ வாங்குறாங்க. இந்த 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 லட்டுவ வந்து ஒரு பிரசாதமா நெனச்சுட்டு வாங்குறாங்க. வாங்குறவங்களுக்கு வந்து இது வந்து நிஜமாலுமே வந்து ஒரு அ ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து மென்டலி அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து ஜூலைல வந்திருக்கு. ஸோ ஜூலைல வந்த ரிப்போர்ட்ட வந்து இப்ப பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸோ ஜூலைல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்தம்போது அவங்க 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 கிட்ட தான் பவர் இருக்கு. அவங்க கிட்ட தான் எல்லா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. எல்லா பவரும் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும் அப்டின்னா, எவ்ரி 6 மந்த்ஸ் எனிவே வந்து வெண்டார் வந்து அவங்க மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. டெண்டர் விடுறாங்க. டெண்டர் படி வந்து வெண்டார் மாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட பவர் இருக்கும்போது, இத வந்து அவங்களே வந்து இந்த வெண்டர வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற வெண்டர வந்து மாத்தியிருக்கலாம். இத வந்து வெளியில போட்டு இத பப்ளிசைஸ் பண்ணி இத்தன பேருடைய சென்டிமென்ட்ஸ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்க்காக வந்து இத்தன பேரோட சென்டிமென்ட்ஸ வந்து ரொம்ப இது பண்ணது வந்து எனக்கு வந்து ஐ ஹேட் அ டிஃபரண்ட் ஒப்பீனியன் அபவுட் சந்திரபாபு நாயுடு. இப்போ வந்து என்னோட ஒப்பீனியன் அபவுட் ஹிம் லிட்டில் வேரியஸ். ஏன்னா பிகாஸ் பொலிட்டிக்கல் ரீசன்க்காக வந்து நம்ம என்ன வேணா பண்ண முடியுமா? அப்படின்றது வந்து ஒரு நிஜமாலுமே வந்து ஒரு கேள்விக்குறி தான். இன்னொன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ் புரொடக்ஷன் இருக்கிற இடத்துல ஒரு பியூரிட்டி பத்தியோ, ஒரு சாங்டிட்டி பத்தியோ வந்து நம்மளால வந்து ரொம்ப டிபேட் பண்ண முடியுமா? அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயமும் என்ன அப்படின்னா வந்து, அக்மார்க் ஸ்டாண்டர்டே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லிமிட்டுக்குள்ள இந்த ஆயில் எல்லாம் கலந்திருந்தது அப்படின்னா, ஸ்டில் வந்து அது வந்து பியூரான கீ தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல இப்போதைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்டின்னா வந்து, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து தேவஸ்தானத்துல வொர்க் பண்ண ஒருத்தவர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இத வந்து கோர்ட் வந்து ஸ்பெஷலா எடுத்து இத இன்வெஸ்டிகேட் பண்ணி நிஜமாலுமே இந்த கீ வந்து எந்த லாட்ல இருந்து வந்துச்சு? இந்த லாட்ல பண்ண கீய வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் லட்டு பண்ணி புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களா? அந்த வெண்டர பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இது மாதிரி இன் டீட்டெயில் வந்து நெறைய விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அண்ட் கோர்ட்டும் வந்து இத டேக் ஓவர் பண்ணியிருக்கு. பிளஸ் இது வந்து இந்த இந்த வெண்டர் வந்து தமிழ்நாட்ட சேர்ந்தவரு. இந்த வெண்டர வந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வந்து யூனியன் கவர்ன்மெண்ட் வந்து இந்த வெண்டருக்கு ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அண்ட் 3வது விஷயமா வந்து நெறைய பேர் வந்து அமுல்ல வந்து இதோட லிங்க் பண்ணி பேசுனதுனால, இத பத்தி யாரெல்லாம் வந்து அமுல் நெய்ய வந்து இதோட லிங்க் பண்ணி சோசியல் மீடியால போட்டிருக்காங்களோ, அவங்க மேலலாம் வந்து அமுல் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்போ கோர்ட் வந்து அடுத்தது நம்ப இது இது இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் வந்து, நம்ப இத பத்தின நெறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு இதுதான் ஒரு குயிக் இன்ஃபோ பைட். நம்ம அடுத்த இன்ஃபோ பைட்ல சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.